வெல்கம் டு அவர் சேனல் காய்ஸ். டே 3ல நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் கஸ்டம் ஸ்க்ரோல் பார். அதாவது HTML CSS மட்டும் வச்சு ஒரு ஸ்டைலிஷான ஸ்க்ரோல் பார் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க கிளியரான எக்ஸ்பிளனேஷனோட இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் பேசிக்கான ஒரு HTML ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கலாம். டைட்டில் கஸ்டம் ஸ்க்ரோல் பார்னு கொடுத்துக்கலாம். அடுத்து பாடி டேக்குக்குள்ளே ஒரு செக்ஷன் டிவை கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் ஸ்க்ரோல்னு வச்சுக்கலாம். இந்த செக்ஷன் டிவுக்குள்ளே ஒரு டிவ் கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் கார்டுன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த டிவ் ஒரு 30 டிவ் இருந்தால் தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கிரியேட் பண்ணுற கஸ்டம் ஸ்க்ரோல் பாரையும் பார்க்க முடியும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு 30 தடவை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே டைட்டில் வைக்கிறதுக்கு H2 டிவை கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள கார்டுன்னு டைட்டில்னு கொடுத்துக்கலாம். இப்போது H2 டிவுக்கு அடுத்து ஒரு பேராகிராஃப் டிவ் கிரியேட் பண்ணி டைட்டில் சிமான்டிக் எலமெண்ட்ஸ் இன் HTML. பேராகிராஃப்குள்ளே சிமான்டிக் எலமெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை எழுதிக்கலாம். செகண்ட் டிவுக்கான டைட்டில் பிளாக் அண்டு இன்லைன் எலமெண்ட்ஸ். ஸோ பேராகிராஃபில் பிளாக் அண்ட் இன்லைன் எலமெண்ட்ஸை பற்றி எழுதிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் டிவில் டைட்டில் HTML ஐஃப்ரேம்ஸை பற்றி. ஸோ பேராகிராஃபில் அதே மாதிரி ஐஃப்ரேம்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஃபோர்த்தில் HTMLோட ஐடி ஆட்ரிபியூட்ஸை பற்றி எழுதிக்கலாம். ஃபிஃப்த்தில் அதே மாதிரி HTMLோட கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸை பற்றி எழுதிக்கலாம். இப்படியே நம்ம எல்லா டிவுக்கு எழுதினோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நம்ம 6th டைட்டிலிருந்து லோரமை கொடுத்துக்கலாம். ஸோ பேராகிராஃப்குள்ளே லோரம் டெக்ஸ்ட்டை கொடுத்து காப்பி பண்ணி எல்லா பேராகிராஃப்லேயுமே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு தேவை ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்க்ரீன் ஹைட்டு. அப்போ தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ண முடியும். நம்ம கிரியேட் பண்ணுற கஸ்டம் ஸ்க்ரோல் பாரையும் பார்க்க முடியும். ஸோ நம்ம HTML எழுதி முடிச்சிட்டோம் காய்ஸ். அடுத்து இதுக்கான style.css எழுதலாம். ஸோ style.css போயிட்டு பேசிக்கான ஸ்டைல்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துக்கலாம். பாடி டேக்கில் பேக்ரவுண்ட் கலர் கிரிம்சன்னு மாற்றிக்கலாம். அடுத்து டிவுக்குள்ள இருக்க கிளாஸ் நேம் கார்டுக்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். வித்து 700 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் #CCன்னு கொடுத்துக்கலாம், அதாவது கிரே கலர். அடுத்து பேடிங் 20 பிக்சல், மார்ஜினும் 20 பிக்சல், ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப், லைன் ஹைட்டுக்கும் 20 பிக்சல் இருக்கணும்னு கொடுத்துக்கலாம். அடுத்து செக்ஷன் டிவுக்குள்ள இருக்க கிளாஸ் நேம் ஸ்க்ரோலுக்கு ஸ்டைல்ஸ் எழுதலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், காலம், அலைன் ஐட்டம், சென்டர்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கறதுனால தான் நம்ம டிவ் எல்லாமே காலமாக இருக்கு. அதே மாதிரி அலைன் ஐட்டமும் சென்டராக இருக்கு. அடுத்து டபுள் கோலன் வெப்கிட் ஸ்க்ரோல் பார் ஆட்ரிபியூட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலரை டிரான்ஸ்பரண்டாக மாற்றிட்டு வித்து 10 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். அடுத்து அந்த ஸ்க்ரோல் பாருக்கு கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு வந்து கோலன் வெப்கிட்டில் ஸ்க்ரோல் பார் தம்ப்னு ஒன்று இருக்கு, அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள பேக்ரவுண்ட் கலர் லீனியர் கிரேடியன்ட்ல கலர் #21 T4FD, அடுத்த கலர் B721FFன்னு கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸும் 100 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், சூப்பராக ஒரு ஸ்க்ரோல் பாருக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது HTML போயிட்டு ஹெட் டேக்குக்குள்ள இந்த CSS ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவுட்புட்டை பார்க்குறதுக்கு இப்போ லைவ் சர்வரை ஓப்பன் பண்ணலாம். சூப்பர், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரோல் பாரை பாருங்களேன். நம்ம கொடுத்த டபுள் கலரோட எவ்வளோ அழகாக ஸ்க்ரோல் ஆகுதுன்னு பாருங்களேன். டே 3யோட மினி ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.